ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னு தெரில. ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் எனக்கு இருந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணவங்கன்னு தெரியும். ஓகே, ஒரே ஒரு கதை சொல்லிக்கிறேன். அந்த கொரோனான்னு வந்ததுலேருந்து நம்ம சேனல் ரன் பண்ணோம். சேனல் ரன் பண்ணி எல்லா சேனலும் போச்சு. 2020 நம்ம சேனலே வந்து யூடியூப்காரனே டெலிட் பண்ணால் என்ன ரீசன் ஏது ரீசன் தெரியல. 2023 அதுக்கு மேலே போச்சு. இதை பற்றி நடந்து போனதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 மறுபடியும் நியூ பிராண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் ஆகிருக்கோம். ஓகேவா, யார் என்ன நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க வந்து நம்ம பழைய சப்ஸ்கிரைப் வந்து கமெண்ட் போட்டு தெரிவிக்க விட்டுருங்க. ஓகே, இன்னி வந்து தரமான வீடியோ வரப்போகுது. ப்ரோ, இந்த 2024 உனக்கு நடந்தது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வச்சிருந்த ஐடியா வந்து ஹேக் ஆயிடுச்சு. ஓகேவா, அது வந்து லைவ் ப்ரூஃப்லேயே ஹேக் ஆயிடுச்சு, சேனலும் ஹேக் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஓகே, அதனால் நீ எப்படி விட்டு போறியா ப்ரோ, நீ வந்து டாப் அப் பண்ணி தான் ஐடி வாங்க போறியா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஓகேவா, நான் வந்து டாப் அப் பண்ணி ஐடி வாங்க போகிறதில்ல. ஒரு கேம் ஐடி, ஓகே, ஒரு பாட் ஐடி வாங்க ஓப்பன் பண்ணுறோம். அது வந்து இப்போதைக்கு ஒரு 40 லெவலில் இருக்குது. ஓகேவா, அந்த ஐடியை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஐடி தான் வச்சுருக்கோம். கில்லு நீ ஏன் ப்ரோ லீடராக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லீடராக இருக்கேன், எனக்கு பிடிக்கல. ஓகேவா, மற்றவங்கள வாழ விட்டு நம்ம பின்னாடி இருந்தால் மட்டும் எனக்கு போதும். நான் தான் பெரிய தலைவன்டா, நான் தான்டா பிடுங்கி அப்படின்ட்டு இருந்தோம்னா அது பிடுங்கிக்கு தலை வந்து எப்போ உடையும்னு தெரியாது. அதனால் வந்து நான் அந்த சைடு அப்படி நான் போகிறதில்ல. நான் வந்து மற்றவங்கள வந்து காமிக்க போகிறேன். ஓகேவா, அவனோட ஸ்கில் என்ன, அவனோட என்ன இது அப்படின்னு காமிக்க போகிறேன். அதேமாதிரி நம்ம வந்து தரமான வீடியோ போட போகிறோம். ஓகே, நம்மள்ட்ட இருக்க வந்து எங்களுக்கு வந்து டாப் அப் முக்கியம் இல்லை. டாப் அப் இருந்தால் தான் யூடியூபர் ஆக முடியும் அப்படின்னா அந்த மயிறு எல்லாத்தையும் சரித்திரம் எல்லாம் தலையெல்லாம் மாற்றப்படும். ஓகே, அந்த டாப் அப் பண்ணால் மட்டும்தான் டோர்னமெண்ட்டு போய் விளாட முடியும். டாப் அப் பண்ணால் மட்டும்தான் யூடியூபர்னு தெரியும். டாப் அப் பண்ண டைமண்ட் இருந்தால் மட்டும்தான் மரியாதை கிடைக்கும். டாப் அப் இருந்தால் மட்டும்தான் இந்த எல்லாத்தையும் இந்த சேனல் வந்து அதெல்லாம் தவறு நினச்சிங்க. ஓகேவா, அந்த மயிரெலாம் இந்த சைடு இருக்கும் இருக்காது. ஓகேவா, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மள்ட்ட கேம் இருக்குது, நம்மள்ட்ட ஸ்கில் இருக்குது. ஓகேவா, ஒன்லி ஒன் நோ கன் ஸ்கின். ஓகேவா, நோ ஒன்லி ஒன் ஸ்கில் ஒன்லி. ஓகே, பெஸ்ட்டாக நம்ம வீடியோவில் சந்திப்போம். எத்தனை மணிக்கு டெய்லி வீடியோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு போடா நாயே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம டெய்லி சாயங்காலம் 6:30க்கு நம்ம 6 மணிக்கு பார்த்திங்கன்னா வீடியோ வந்துடும். 6 மணி. ஓகேவா, வீடியோ வந்து கண்ணு முன்னாடி நிற்கும். ஷார்ட்ஸ் வீடியோ ஃபுல் வீடியோ அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து டெய்லி ஒரு வீடியோ வந்துடும். உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டுங்க. என்னோடய சப்போர்ட் நான் உங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி கில்லில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கில் ஐடியும் கொடுக்குறேன். ஆனால் நான் வந்து லீடராக இருக்க மாட்டேன். ஓகே, எனக்கு வந்து என் கூட இருந்து இத்தனை நாள் இருந்து எனக்கு எவ்வளோ சேனல் என்னால் இருந்து ஒருத்தர் என் கூட வளர்ந்த என்னோடய ஸ்குவாட் இருக்காங்க. ஓகே, அவங்கள தான் இனி நான் கில் லீடராக போட்டிருக்கேன். இன்னும் நிறைய டிஸ்கஷன் நிறைய முடிவெல்லாம் எடுத்திருக்கேன். ஓகேவா, அந்த முடிவெல்லாம் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கில் லீடர்லாம் இல்லை, ஒரு பெரிய கில்டு. ஓகேவா, 6 லெவல் கில்டு தமிழ்நாட்டிலே ஒரு 13 லெவல் அப்படின்னு 13 லெவலில் இல்லை, ஒரு 6 லெவலில் 16 லெவலில் அடுத்த பொசிஷனில் இருக்கிற கில்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 வீக் வந்து லீடராக இருக்க முடியுமா? அந்த வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா, அதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சும்மா இல்லைங்க, கில்டு ஓப்பன் பண்ணி எப்போ வெள்ளிக்கிழமை ஓப்பன் பண்ணுறோம். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா கில்டு க்ளோரி ஏறி 6 லெவலில் நிற்கிது கில்டு. இந்த வாரம் உட்காந்து நாங்கள் புஷ் பண்ணோம். தரமான புஷிங்கில் தான் இருக்கோம். கண்டிப்பாக கில்டுக்கு வந்து நாங்கள் பொசிஷன் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு நோக்கத்தில் தான் ஆடிட்டுருக்கோம். அதேமாதிரி கிராண்ட் மாஸ்டர் வேணும்னு சொல்லி அந்த கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஐடி வந்து ஹேக் ஆனதுனால நான் அதனால அப்படியே விட்டு போட்டு போயிடுவேன் அப்படின்னு நினச்சி அந்த ஹேக் பண்ண லைவ்லேயே ஹேக் பண்ணவனுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், இவன் போயிட்டான் அப்படின்னு நினைக்காத. நான் வந்து டாப்புக்கு பிறந்து வந்ததில்லை. ஓகே, என்னோடய ஸ்கில்லால் வந்தவன் தான். ஓகே, இவ்வளோ தூரம் வந்து மக்களோட இடத்துல வந்து நான் பிடிச்சவன். நான் அந்த காரணத்தால் தான் பிடிச்சிருக்கேன். ஓகே, அது தெளிவாக சொல்லியாச்சு. இதுக்கு மேலே தரமான வீடியோவில் சந்திக்கிறேன். என்னோடய ஐடி ஹேக் பண்ணவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாதிரி என் யூடியூப் சேனலில் வேற ஒரு விஷயமா பண்ணி அதை எப்படி நான் இது பண்ணுமோ அதை ரிமூவ் பண்ணதுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகேவா, இனி வந்து கம்பேக் இருக்கும். யார் என்னன்னு உங்களுக்கு நிறையா பழைய சப்ஸ்கிரைபர் தெரியாமல், புது சப்ஸ்கிரைபர் தெரியாமல் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. யார் என்னென்னு நீங்களே கூடிய சீக்கிரம் பார்த்துங்க. எவ்வளோ பெரிய கம்பேக் கொடுக்குறோம், எப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த போன தடவை எப்படி கம்பேக் கொடுத்தோமோ அதை விட இந்த தடவை பெரிய கம்பேக் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ வரும். ஓகேவா, இன்னும் நான் நிறைய டிஸ்கஷன் எடுப்பேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடலாமா, 3 வீடியோ போடலாமா, நிறையா முடிவுகள் எடுப்பேன். அதெல்லாம் வெயிட்டிங் சூனில் பார்த்துங்க. ஓகேவா, நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா டெய்லி 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வீடியோ வந்துடும். மறக்காமல் பார்த்துருங்க. பாய்.